அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்ருக்கோம். அந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்சில் நம்ம இப்போ பார்க்குறது வந்து பண்ணாக்க 6th வீக்கில் கிளாஸ் 3ல் பார்ட் 2. ஸோ இதில் என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னாக்கா நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து பண்ணாக்கா ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ பார்த்துருக்கோம், பார்ட் 2 வீடியோவும் போட்டிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பண்ணாக்கா பார்ட் 3. இதில் பார்ட் 1 வீடியோ பார்ட் 2 வீடியோவுடைய லிங்க் வந்து பண்ணாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாராவது பார்க்காம இருந்தால் பார்த்துக்குங்க. நம்முடைய பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகே கிளாஸில் யாராவது ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் அவங்களுக்கான டீட்டெயில்ஸ். ஸோ நீங்கள் இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில் தான் இது. ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்கா 150 rupees per week பே பண்ணணும். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து பண்ணாக்கா 5 weeks முடிஞ்சிருக்கு. இப்போ 6th வீக் வந்து பண்ணாக்கா போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து பண்ணாக்கா அந்த 5 week வாங்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வீக்குக்கும் 150 rupees பே பண்ணணும். அதுக்கான மெட்டீரியல் வந்துடும், வீடியோ லிங்க் வந்துடும், எல்லாமே உங்களுக்கு வந்துடும். சப்போஸ் நீங்கள் ஃபுல் கோர்ஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாக்கா 4500 rupees பே பண்ணணும். இந்த ஃபுல் கோர்ஸில் வந்து பண்ணாக்கா உங்களுக்கு ஆல்ரெடி அந்த 5 weeks உடைய கிளாஸு ப்ளஸ் வந்து பண்ணாக்கா எக்ஸாம் முடிகிற வரைக்கும் எவ்ரி வீக் வரக்கூடிய டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து பண்ணாக்கா அந்த வீக்கில் நடக்கக்கூடிய கிளாஸஸ், அதுக்கான வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ நீங்கள் வெறும் டெஸ்ட்டு கொஷின் மட்டும் வேணும்னா 75 rupees per week வந்து பே பண்ணணும். நீங்கள் பே பண்ண வேண்டிய ஃபோன் நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் அதே நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். கால் பண்ணி டவுட் கிளியர் பண்ணிக்கங்க. ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதில் பார்ட் 3ல் நம்ம பார்க்குறது வந்து பண்ணாக்கா மரபுசார் ஆற்றல் வளங்கள். இந்த மரபுசார் ஆற்றல் வளங்களில் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பண்ணாக்கா அனல் மின் சக்தி. ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா 2 வார்த்தை இருக்குது. ஒன்று வந்து பண்ணாக்கா அனல் மின் நிலையம், இன்னொன்று வந்து பண்ணாக்கா அணு மின் நிலையம். ரெண்டுத்துக்கு என்ன சார் டிஃப்ரெண்ட் அப்படின்னா அனல் அப்படின்னா வந்து பண்ணாக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த கோல் நிலக்கரியை வச்சுக்கிட்டு பாய்லரில் வந்து பண்ணாக்கா பாயில் பண்ணுவாங்க. பாயில் பண்ணி இந்த பாய்லரில் என்ன இருக்குன்னா வாட்டர் இருக்கும், ஃபுல்லாக பாயில் ஆகும். அதிலிருந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்து அதுக்கு பேர் அனல் மின் நிலையம். இன்னொன்று அணு மின் நிலையம். இந்த அணு மின் நிலையத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னு பண்ணாக்கா யுரேனியம் இல்லை வந்து பண்ணாக்கா தோரியம் இதை வச்சுக்கிட்டு அணுக்கரு இணைவு, அணுக்கரு பிளவு அப்படின்னு 2 வேர்டை வச்சுக்கிட்டு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ அனல் மின் நிலையம், அணு மின் நிலையம் ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. அனல் மின் நிலையம்னா கோலை பேர்ன் பண்ணி வாட்டரை வந்து பண்ணாக்கா பாயில் பண்ணி அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அணு மின் நிலையம்ன்றது யுரேனியம் தோரியத்தை யூஸ் பண்ணி பண்ணுறது. சரிங்களா? ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பண்ணாக்கா அனல் மின் சக்தி. உயிரின படிமங்களான நிலக்கரி, பெட்ரோலியம், டீசல் மற்றும் இயற்கை எரிவாயு போன்றவற்றிலிருந்து அனல் மின் சக்தி தயாரிக்கப்படுகிறது. ஸோ நிலக்கரி, பெட்ரோலியம், டீசல், இயற்கை எரிவாயு போன்றவற்றிலிருந்து என்ன பண்ணுறாங்க, அனல் மின் சக்தி தயாரிக்கப்படுகிறது. தேசிய அனல் மின் நிறுவனம் NTPC 1975ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த தேசிய அனல் மின் நிலையம் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னாக்கா 1975ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஸோ இதுவும் கொஷின் கேட்கலாம். தற்சமயம் தேசிய அனல் மின் நிலைய நிறுவனத்தின் கீழ் 13 நிலக்கரிசார் அனல் மின் திட்டங்களும் 7 இயற்கை எரிவாயு திரவ எரிபொருள் சார்ந்த அனல் மின் திட்டங்களும் அஸ்ஸாம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மிசோரம் மற்றும் மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களில் செயல்பட்டு வருகிறது. ஸோ அப்போ வந்து அந்த தேசிய அனல் மின் நிறுவனத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13 நிலக்கரி சார், நான் சொன்னேன் இல்லைங்களா, நிலக்கரியை பாயில் பண்ணி அதிலிருந்து பார்த்தீங்கன்னா நிலக்கரியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேர்ன் பண்ணி வாட்டரை பாயில் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது. அப்போ நிலக்கரி பேஸ் பண்ணி இருக்கிறது 13, இயற்கை எரிவாயுவை பேஸ் பண்ணி இருக்கிறது 7. இதை பேஸ் பண்ணி கூட நமக்கு கொஷின் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நெய்வேலி, மேட்டூர், தூத்துக்குடி, எண்ணூர் ஆகியன தமிழ்நாட்டின் முக்கிய அனல் மின் நிலையங்கள் ஆகும். இதுவும் கொஷின் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. அனல் மின் நிலையம் எங்கே இருக்குனாக்கா நெய்வேலியில் இருக்குது, மேட்டூரில் இருக்குது, தூத்துக்குடியில் இருக்குது, எண்ணூரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அணுசக்தி பாருங்கள். அணுக்கரு பிளவு அல்லது அணு இணையும் போது வெளிப்படும் ஆற்றலை பயன்படுத்தி அணு மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்லேயே, அணுக்கரு பிளவுன்னு சொன்னேன், அணுக்கரு இணைவுன்னு சொன்னேன். அதை பேஸ் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய ஆற்றலை யூஸ் பண்ணி மின்சாரம் தயாரிக்கிறாங்க. ஸோ இங்கே யுரேனியம் தோரியம் தாதுக்களிலிருந்து அணுசக்தி பெறப்படுகிறது. இதுவும் கொஷின் கேட்பாங்க. அணு மின் சக்தியில் வந்து பண்ணாக்க எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா யுரேனியம் தோரியம். இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் 1969ஆம் ஆண்டு மும்பைக்கு அருகில் உள்ள தாராப்பூரில் நிறுவப்பட்டது. இதுவும் கொஷின் கேட்பாங்க. இந்தியாவுடைய முதல் அணுமின் நிலையம் 1969 மும்பைக்கு அருகில் உள்ள தாராப்பூரில் நிறுவப்பட்டது.
பின்னர் ராஜஸ்தான் மாநிலத்தில் கோட்டாவிற்கு அருகில் உள்ள 100 மெகாவாட் ரவத்பட்டா 335 மெகாவாட் என்னும் இடத்தில் அணுமின் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டன. ஃபஸ்ட்டு மும்பைக்கு அருகில் தாராப்பூர், அப்புறம் ராஜஸ்தானில் வந்து பின்னாக்க கோட்டாவுக்கு அருகிலும் ரவத்பட்டா அப்படின்ற 2 இடத்துக்கு அருகில் வந்து பின்னாக்க தொடங்குறாங்க. தமிழ்நாட்டில் கல்பாக்கம் 440 மெகாவாட், சரிங்களா, 440 மெகாவாட். கூடங்குளம் 2000. உத்தரப்பிரதேசத்தில் நரோரா 235 மெகாவாட். கர்நாடகாவில் கைகா 235 மெகாவாட். குஜராத்தில் காக்கரபாரா 235 மெகாவாட் ஆகிய இடங்களில் அணுமின் நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் NPCIL இந்தியாவின் ஒரு பொதுத்துறை நிறுவனமாகும். இந்திய அணு மின்சக்தி நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொதுத்துறை நிறுவனம். இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மும்பையை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் அரசு நிறுவனமாகும். இது எங்கே செயல்படுதுனாக்கா மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். இந்நிறுவனம் அணுமின் சக்தி உற்பத்திக்கான பொறுப்பை வகிக்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள், புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீர்மின் சக்தி. ஸோ நீர்மின் சக்தி ஓடும் நீரிலிருந்து பெறப்படுகிறது. நீர்மின் சக்தி, நீர்மின். அப்போ எலக்ட்ரிசிட்டி எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா நீர்மின் சக்தி, அந்த எலக்ட்ரிசிட்டி ஓடும் நீரிலிருந்து, சரிங்களா. இம்மின் சக்தி மாசற்ற மற்றும் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மின் ஆற்றலாக கருதப்படுகிறது. மாசற்றது, சரிங்களா, பொல்யூஷனே கிடையாது, பொருளாதாரம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது. நீர்மின் சக்தி உலக மின் தேவையில் 7% பூர்த்தி செய்கிறது. இந்த நீர்மின் சக்தி உலக இதில் வந்து எத்தனை சதவீதம்? 7% பூர்த்தி செய்கிறது. புதுப்பிக்கக்கூடிய வளத்திலிருந்து பெறப்படுவதால் மற்ற மின்சார ஆற்றல்களோடு ஒப்பிடுகையில் குறைந்த உற்பத்தி செலவை உடையதாக உள்ளது. இது வந்து பிறகு புதுப்பிக்கக்கூடிய வளத்திலிருந்து ரெனவபிள் ரிசோர்ஸ்லேருந்து தயாரிக்கிறதுனால இதுக்கு வந்து பிறகு உற்பத்தி செலவு வந்து பிறகு குறைவாக தேவைப்படுது. இது தேவைக்கு ஏற்ப உற்பத்தியை உடனடியாக அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ கூடிய தன்மையுடையது. இந்த நீர்மின் சக்தி வந்து பிறகு பேஸ் பண்ணி நமக்கு எப்போ தேவை அதிகமாக இருக்கோ அப்போ அதிகரிச்சிக்கலாம், எப்போ தேவை கம்மியாக இருக்கோ அப்போ குறைச்சிக்கலாம். இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் 1897ஆம் ஆண்டு டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது. கொஷின் கேட்பாங்க. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் 1897 டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது. இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் பரிதாபாத்தில் அமைந்துள்ளது. இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் எங்கே இருக்குனாக்கா பரிதாபாத்தில் இருக்குது. இதுவும் கொஷின் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு சூரிய சக்தி ஆற்றல். சூரிய ஆற்றல் அப்படின்னா சூரிய சக்தி ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சூரிய ஆற்றல் என்பது சூரிய ஒளியை ஒளி மின்னழுத்த கலன் மூலமாகவோ செறிவூட்டப்பட்ட சூரிய சக்தி மூலமாகவோ மின் ஆற்றலாக மாற்றப்படுவதன் மூலம் பெறப்படும். அப்போ சூரிய ஒளியிலிருந்து எலக்ட்ரிசிட்டி, ஸோ அதுக்கு தான் சூரிய சக்தி ஆற்றல் அப்படின்னா சூரிய ஆற்றல் அப்படின்னு பேர். மரபுசாரா ஆற்றலாகும் செறிவூட்டல் முறையில் பெரிய பரப்பளவில் உண்டாகும் சூரிய ஒளிக்கற்றைகள் வில்லைகள் அல்லது கண்ணாடிகள் கொண்டு சிறிய ஒளிக்கற்றையாக ஒரு கலத்தின் மீது குவிக்கப்படுகிறது. மின் அழுத்திகள் ஒளிமின் அழுத்த விளைவு செயல்பாட்டின் மூலம் சூரிய ஒளியை மின்சாரமாக மாற்றுகிறது. மின் அழுத்திகள் ஒளிமின் அழுத்த விளைவு செயல்பாட்டின் மூலம், ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் கொஷின் கேட்கலாம். ஒளிமின் அழுத்த விளைவு செயல்பாட்டின் மூலம் சூரிய ஒளியை மின்சாரமாக மாற்றுகிறது. மின் அழுத்திகள், சரிங்களா. மின் அழுத்திகள் என்ன பண்ணுதுன்னா ஒளிமின் அழுத்த விளைவு செயல்பாட்டின் மூலமாக சூரிய ஒளியை மின்சாரமாக மாற்றுகிறது. மின் விநியோகம், சந்தைப்படுத்துதல், வீடுகள், நிறுவனங்கள், தொழிற்சாலைகளுக்கு தேவையான பல்வேறு வகையான வெப்ப ஆற்றலை வழங்குதல் போன்றவை சூரிய வெப்ப ஆற்றல் திட்டத்தின் முக்கிய பல்நோக்கங்கள் ஆகும். இதனை மரபுசாரா எரிசக்தி வள அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது. மரபுசாரா எரிசக்தி வள அமைச்சகம் இதனை செயல்படுத்தி வருகிறது. சூரிய ஆற்றலானது நீர் கொதிகலன்கள், குளிர்சாதன பெட்டிகள், உலர்பான்கள், தெருவிளக்குகள், சமையல், நீரேற்றுதல், மின்சார உற்பத்தி, மின் அழுத்திகள், அலகு நிலையங்கள் போன்றவற்றுக்கு பயன்படுகிறது. இந்த சூரிய ஆற்றல் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா கொதிகலன்கள், வாட்டர் ஹீட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அது குளிர்சாதன பெட்டி, உலர்பான்கள் ட்ரையர்,
கிளாத் ட்ரையர். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா தெரு விளக்குகள், சமையல், நீரேற்றுதல், மின்சார உற்பத்தி, மின் அழுத்திகள், அழகு நிலையங்கள் போன்றவற்றெல்லாம் இந்த சூரிய ஆற்றல் பயன்படுது. ஆந்திர பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரம், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அதிக அளவு மின்சாரம் சூரிய ஒளியிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. ஸோ இதுவும் கேட்பாங்க கொஷின்னு. சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் அதிக அளவில் எங்கே உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரம், மத்திய பிரதேசம் இந்த மாநிலத்திலிருந்து அதிக அளவில் உற்பத்தி செய்யலாம். இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம் புதுடெல்லியை SECE தலைமையிடமாக கொண்டுள்ளது. இந்தியாவுடைய சூரிய சக்தி நிறுவனம் எங்கே அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னா புதுடெல்லியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு காற்று சக்தி. காற்று வீச்சு அல்லது உந்துதலால் ஏற்படும் ஆற்றலை காற்று விசை சுற்று கலன்களின் உதவியோடு மின்னாற்றலாக மாற்றப்பட்டு காற்றாலை மின்சாரம் பெறப்படுகிறது. நெக்ஸ்ட்டு இது ஒரு மலிவான மற்றும் மாசற்ற ஆற்றல் வளமாகும். இது ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடியது, பொல்யூஷன் ஃப்ரீயாகவும் இருக்கும். காற்றாலை மின்சாரமானது நீர் ஏற்றுவதற்கும் கப்பல்களை இயக்குவதற்கும் பயன்படுகிறது. இந்த காற்றாலை மின்சாரம் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுனாக்கா நீர் ஏற்றுவதற்கும் கப்பல்களை இயக்குவதற்கும் பயன்படுகிறது. காற்று சக்தியானது மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய புதுப்பிக்கத்தக்க அனைத்து பகுதிகளிலும் பரவி இருக்கின்ற சுத்தமான மாசற்ற புவி மண்டலத்தை வெப்பமயமாக்கும் வாயுகளை வெளிப்படுத்தாத ஒரு வளமாகும். காற்றாலை நிறுவுவதற்கு குறைவான இடமே போதுமானது. காற்றாலை நிறுவனம் அப்படின்னாக்கா ஒரு ஸ்மால் ஸ்பேஸ் இருந்தால் போதும். இந்தியாவில் அதிக அளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. இந்தியாவில் காற்றாலை எங்கே அதிகமாக இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முப்பந்தல் பெருங்குடி பகுதி உலகிலேயே அதிக காற்றாலைகளை கொண்ட பெரிய காற்றாலை பண்ணை ஆகும். ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முப்பந்தல் பெருங்குடி பகுதி அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிக காற்றாலைகளை கொண்ட பெரிய காற்றாலை பண்ணை எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முப்பந்தல் பெருங்குடி பகுதி. ஸோ இதுவும் கொஷின் கேட்பாங்க. இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி 1986ஆம் ஆண்டு முதலில் குஜராத்தில் உள்ள கடற்கரை பகுதியான ஓகா, மகாராஷ்டிரா ரத்னகிரி, தமிழ்நாட்டில் உள்ள கடற்கரை பகுதியான தூத்துக்குடியில் 55 கிலோவாட் உற்பத்தி திறனுடன் நிறுவப்பட்ட காற்றாலைகள் மூலம் வளர்ச்சி அடைய ஆரம்பித்தது. அப்போ ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னா 1986 குஜராத்தில் உள்ள கடற்கரை பகுதியான ஓகா, மகாராஷ்டிரா ரத்னகிரி, அப்புறம் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி இந்த இடத்துலலாம் ஆரம்பிக்கிறாங்க. கடந்த சில வருடங்களாக இதன் உற்பத்தி திறன் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது. இந்தியா உலக அளவில் அதிக காற்றாலை திறன் கொண்ட நாடுகளில் 4வது இடத்தில் உள்ளது. இந்தியா அதிக அளவு காற்றாலை திறன் கொண்ட நாடுகளில் 4வது இடத்தில் இருக்குது. தேசிய காற்றாற்றல் நிறுவனம் NIEW அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நேஷ்னல் சரிங்களா, NIEW. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய காற்றாற்றல் நிறுவனம் சொல்லுவோம். சென்னையில் உள்ள இந்நிறுவனம் 1998 ஒரு தன்னாட்சி நிறுவனமாக புதிய மற்றும் புதுப்பிக்க ஆற்றல் வளங்கள் அமைச்சக நிர்வாகத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்டது. இதன் பணிகளானது காற்று வள மதிப்பீடு, ஆய்வு மற்றும் சான்றளித்தல் ஆகும். நெக்ஸ்ட்டு உயிரி சக்தி. விலங்கினங்களின் கழிவுகள், சமையல் கழிவுகள், ஆகாய தாமரை கழிவுகள், வேளாண் கழிவுகள், நகர கழிவுகள் போன்ற உயிரின கழிவுகளிலிருந்து உயிரி சக்தி பெறப்படுகிறது. அப்போ வந்து பண்ணாக்கா அனிமலுடைய வேஸ்ட்டு ப்ளஸ் வந்து பண்ணாக்கா குக்கிங்கில் வர வேஸ்ட்டு, வேளாண் கழிவுகள், ஆகாய தாமரை கழிவுகள், ஸோ சிட்டிஸ்லேருந்து வரக்கூடிய கழிவுகள் இதிலிருந்து தான் வந்து பண்ணாக்கா தயாரிக்கிறது தான் உயிரி சக்தி. இது மாசற்ற மற்றும் மலிவான ஒரு எரிசக்தி வளமாகும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் ஃப்ரீ, சீப்பாக கிடைக்கக்கூடியது. உயிரி எரிசக்தி பெரும்பாலும் வீட்டு உபயோகங்களுக்கு பயன்படுகிறது. உயிரி எரிசக்தி பெரும்பாலும் வீட்டு உபயோகங்களுக்கு தான் பயன்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓத அலை சக்தி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெரைனில் வரக்கூடிய வேவ்ஸை யூஸ் பண்ணி தயாரிக்கிறது. கடல் ஓதங்கள் மற்றும் கடல் அலைகள் என 2 வள ஆதாரங்களிலிருந்து மின்னாற்றல் பெறப்படுகிறது. காம்பே வளைகுடா ஓத சக்தி உற்பத்திக்கு மிக உகந்த இடமாக உள்ளது. கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ காம்பே வளைகுடா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓத சக்தி உற்பத்திக்கு மிக உகந்த இடமாக இருக்கிறது. இவற்றிற்கு அடுத்தாற்போல் கட்ச் வளைகுடா பகுதி, ஸோ 10,000 மெகாவாட்
சுந்தரவன பகுதி 100 மெகாவாட் ஆகியன இதர குறிப்பிடத்தக்க திறன் பெற்ற பகுதிகளாகும். அப்போ ஃபஸ்ட்டு காம்பே வளைகுடா, ரெண்டாவது கட்ச் வளைகுடா, மூணாவது சுந்தரவன பகுதி. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட்டு, 150 கிலோவாட் உற்பத்தி திறன் கொண்ட அலைசக்தி ஆலை திருவனந்தபுரத்திற்கு அருகில் உள்ள விலிஞ்சம் என்ற பகுதியில் நிறுவப்பட்டுள்ளது. இதே போன்று மற்றொரு ஆலை அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு அருகில் நிறுவப்பட்டுள்ளது. ஸோ இதுவும் கொஷின் கேட்பாங்க, ஏன்னா இதெல்லாம் வந்து பண்ணாக்கா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ரெனவபிள் ரிசோர்ஸஸ். ஸோ இன்றைக்கான கிளாஸ் இதுதான். இன்றைக்கி மொத்தம் 2 பார்ட் போட்டிருக்கோம் வீடியோ. மெட்டீரியல் ஒன்றாவே ஒரே ஒரு மெட்டீரியல் அமைச்சிட்ருப்பேன், வீடியோ மட்டும் 2 பார்ட்டாக இருக்கும். ஸோ நாளைக்கு கிளாஸில் வந்து பண்ணாக்கா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் கொடுக்குறேன். இன்றைக்கி வீடியோ இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.